நம்புகிறவர்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணை, அவர்களுக்கு கேடகம், துணையா இருப்பார். எப்படி பார்ப்பா? துணை வேணும். கணவன் மனுஷன் தனியா இருக்கக்கூடாது, மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, தனியா இருக்கக்கூடாது. மனைவி என்று ஒரு துணையை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. நிவேஷன் தனியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கணவனை கொடுத்திருக்கிறார். ஏஞ்சல் தனியா இருக்கக்கூடாது, அவருக்கு ஒரு கணவனை கொடுத்திருக்கிறார். ஒரு துணை. இந்த துணை கடைசி வரைக்கும் கூட வரப்போற துணை கிடையாது. இது சும்மா தற்காலிகமான ஒரு துணை. இது எப்படிப்பட்ட துணை? தற்காலிகமான ஒரு துணை. ஆனா சொல்ற அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகம். துணை, இந்த துணை கர்த்தருடைய துணை எந்த இடத்துல போனாலும் துணையா இருப்பா. அல்லேலூயா. ஆஸ்பத்திரியில அட்மிஷன்ல ஆபரேஷன் பண்ணி குடும்ப ஆபரேஷன் பண்ணுறாங்க. பிக்ஸ் வந்துடுச்சு. பிக்ஸ் வந்து தூக்கி அடிக்குது, இங்க இருந்து உயரமா தூக்கி தூக்கி போடுது. அல்லேலூயா. தூக்கி போடுது, பிராணம் விட்டு பிரியுது, என்னுடைய பிராணம் என்னை விட்டு பிரியுது. என்ன செய்யறது? அப்பதான் ஏசப்பா, நான் உங்களுக்கு ஊழியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேன், உங்க ஊழியத்தை செய்யணும்னு என் உயிரை எனக்கு திரும்ப கொடுங்க ஏசப்பா, ஏசப்பா சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்ப எந்த துணை? யார் துணை? அப்ப கர்த்தருடைய துணைதான். அல்லேலூயா. நீ மரண இருளில் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறது, கோலுவது தடி என்னை தேற்றும். அல்லேலூயா. இந்த துணை நீ வேலைக்கு போகும்போது கூட வரும். அல்லேலூயா. இந்த துணை நீ பஸ் ஏறும்போது கூட வரும், நீ வண்டியில போகும்போது கூட வரும். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். உனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்க நேரத்தில் துணை வரும் கூட. ஐயா எனக்கு உடம்பு சரியில்லையா, ஐயா எனக்கு முடியலையான்னு சொல்லி கேட்கும் போது கொஞ்ச நேரம் அப்படியே வலி இருக்குதான். எசப்பா 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 பட்டுன்னு விட்டுடும் வலி. அல்லேலூயா. பட்டுன்னு விட்டுடும். வலிக்குது, கை வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணு, டக்குன்னு போயிடும். அல்லேலூயா. மாடு முட்டி போச்சு, மாடு முட்டி